बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अल्लाहुम्मा रब्बी ज़िदनी इल्मा वरज़ुक़नी फ़हमा अल्लाहुम्मा रब्बि श्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी व यफ़क़हु क़ौली. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மக்களே, அடியேன் சக்கிமங்கலம் பி. முகமது தாஹிர் சலாஹி இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இந்த பதிவில் அரபி எழுத்துக்களின் எழுதும் முறைகளை பற்றி தெளிவாக கூறியிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல தமிழ் ஆங்கிலம் எழுதுகிற போது இடது பக்கத்திலிருந்து நாம் தொடங்குகிறோம். அதே சமயம் அரபி உருது போன்ற மொழிகளை எழுதுகிற போது வலது பக்கத்திலிருந்து நாம் தொடங்குவோம். அந்த அடிப்படையிலே வலது பக்கம் எழுதக்கூடிய ஏரோ மார்க்கையும் இடது பக்கம் எழுதக்கூடிய ஏரோ மார்க்கையும் நன்றாக கவனிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு எழுத்தையும் அதற்குரிய அம்புக்குறியையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரபி அடிப்படை பாடங்கள் 48 தலைப்புகளில் இருக்கிறது. அந்த 48 தலைப்புகளையும் இந்த கற்பிப்போம் என்ற யூடியூப் சேனலில் பதிவு செய்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தலைப்பாக பதிவு செய்வோம். இந்த பதிவு குர்ஆன் அறவே படிக்க தெரியாத பெரியவர்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கின்றேன். எனவே இந்த காணொளியை மொபைலில் பார்ப்பதை விட டிவி போன்ற பெரிய டிஸ்பிளேயில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியலாம். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக. 48 தலைப்புகளில் முதலாவது தலைப்பு அரபி எழுத்துக்கள், மொத்தம் 29. அந்த 29 எழுத்துக்களில் முதலாவது எழுத்து, அதை உச்சரிக்கும் முறை அலிஃப் என்று உச்சரிக்க வேண்டும். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி மேலிருந்து கீழாக எழுத வேண்டும். இரண்டாவது எழுத்து பே. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி மேலிருந்து கீழாக இழுத்து வலதுபுறமாக எழுத வேண்டும். மூன்றாவது எழுத்து தே. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி மேலிருந்து கீழாக இழுத்து வலதுபுறமாக எழுத வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். நான்காவது எழுத்து நாவினுடைய நுனியை மேற்பற்களில் வைத்து வரக்கூடிய உச்சரிப்பு ஃபே. இந்த எழுத்தை எப்படி எழுத வேண்டும்? சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி மேலிருந்து கீழாக இழுத்து வலதுபுறமாக எழுத வேண்டும். ஐந்தாவது எழுத்து ஜீம். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி வலதுபுறத்தில் கீழே இழுத்து வளைத்து இடதுபுறமாக எழுத வேண்டும். ஆறாவது எழுத்து ஹே. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி வலதுபுறத்தில் கீழே இழுத்து வளைத்து
இடதுபுறமாக எழுத வேண்டும். 7வது எழுத்து ஹே. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி வலதுபுறத்தில் கீழே இழுத்து வளைத்து இடதுபுறமாக எழுத வேண்டும். அந்த எழுத்தின் அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 8வது எழுத்து தால். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 9வது எழுத்து தால். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 10வது எழுத்து ரே. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தின் அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 11வது எழுத்து ஜே. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். 12வது எழுத்து சீன். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து வளைத்து வலதுபுறம் முடித்து மீண்டும் கீழே இழுத்து வலதுபுறம் முடித்து மீண்டும் கீழே இழுத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 13வது எழுத்து ஷீன். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து வளைத்து வலதுபுறம் முடித்து மீண்டும் கீழே இழுத்து வலதுபுறம் முடித்து மீண்டும் கீழே இழுத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 14வது எழுத்து சாது. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி மேலே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் முடித்து மீண்டும் கீழே இழுத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 15வது எழுத்து லாது. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி மேலே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் முடித்து மீண்டும் கீழே இழுத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 16வது எழுத்து தோ. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து இடதுபுறம் வளைத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 17வது எழுத்து லோ. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து இடதுபுறம் வளைத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 18வது எழுத்து ஐன். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி இடதுபுறம் வளைத்து மீண்டும் வலதுபுறம் கீழே இழுத்து வளைத்து இடதுபுறம் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 19வது எழுத்து கைன். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி இடதுபுறம் வளைத்து மீண்டும் வலதுபுறம் கீழே இழுத்து வளைத்து இடதுபுறம் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை கவனிக்க வேண்டும். 20வது எழுத்து ஃபே.
இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி மேலே வளைத்து கீழ்ப்புறமாக இழுத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை நன்கு கவனிக்க வேண்டும். 21வது எழுத்து காஃப். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி மேலே வளைத்து கீழ்ப்புறமாக இழுத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை நன்றாக கவனிக்க வேண்டும். 22வது எழுத்து கியாஃப். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை நன்றாக கவனிக்க வேண்டும். 23வது எழுத்து லாம். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை நன்றாக கவனிக்க வேண்டும். 24வது எழுத்து மீம். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி மேலே இழுத்து வளைத்து இடதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை நன்றாக கவனிக்க வேண்டும். 25வது எழுத்து நூன். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை நன்றாக கவனிக்க வேண்டும். 26வது எழுத்து வாவ். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி மேலே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை நன்றாக கவனிக்க வேண்டும். 27வது எழுத்து ஹே. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் மேலே இழுத்து வளைத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறிகளை நன்றாக கவனிக்க வேண்டும். 28வது எழுத்து ஹம்சா. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி கீழே இழுத்து வளைத்து இடதுபுறத்தில் முடித்து மீண்டும் கீழே இழுத்து வலதுபுறத்தில் முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை நன்றாக கவனிக்க வேண்டும். 29வது எழுத்து ஏ. இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், சிகப்பு புள்ளியிலிருந்து தொடங்கி வலதுபுறம் மேலே இழுத்து வளைத்து இடதுபுறமாக இழுத்து வளைத்து வலதுபுறமாக முடிக்க வேண்டும். அந்த எழுத்தினுடைய அம்புக்குறியை நன்றாக கவனிக்க வேண்டும். இத்தோடு அரபி எழுத்துக்கள் 29 உச்சரிப்புகளையும் அதனுடைய எழுத்து வடிவமைப்புகளையும் உங்களுக்கு மத்தியிலே தெளிவாக எடுத்து கூறியுள்ளோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் அனைவருக்கும் அதை விளங்கும்படி செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.